கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் ஏசாயா 31 அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பார். நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோமோ தேவனுக்கு தெரியும். நம்மை காத்து தப்ப பண்ணுவார். ஒருவேளை நான் பல சூழ்நிலை, இடுக்கமான சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன். அவர் கடந்து வந்து நம்மை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பறவைகளைப் போல நம்முடைய தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் இருக்கிற இடத்துல ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற குடும்பத்தை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போடுங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடிங்க. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும். எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த மட்டும்தான் தங்கி இருக்கணும். எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் அவையமா மாறட்டும். எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 படி தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசுறீங்க, பரிசுத்த ஆவியினால் நிரப்பி ஆசுறீங்க, அக்னி விஷயத்தினால் நிரப்பி ஆசுறீங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்பி ஆசுறீங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆசுறீங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினால் நிரப்பி ஆசுறீங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்பி ஆசுறீங்க. எங்களுடைய இருதய மனக்கண்களை திறங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ ஜெப அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் எங்க கூட நீங்க வாங்க, எங்க கூட நீங்க வாங்க, எங்க கூட தங்கிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவேன். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திக்கணும். உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you.